பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளுக்கிடையேயான கபடி போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்த தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களை கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் வாழ்த்தி பாராட்டினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் புதுவை பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளுக்கிடையேயான கபடி புதுவை லாஸ்பேட்டில் உள்ள பல்நோக்கு உள்ளரங்கில் துவங்கியது. இப்போட்டியினை புதுவை பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை மற்றும் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் உடற்கல்வித்துறையும் இணைந்து நடத்தியது. இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் 21 அணிகளும் மகளிர் பிரிவில் 11 அணிகளும் பங்கேற்றன. இப்போட்டியினை புதுவை பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை இயக்குநர் முனைவர் இளையராஜா மற்றும் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தனர். 2 நாட்கள் நடந்த போட்டியில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆடவர் அணி சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தி முதல் சுற்றில் காஞ்சிமா முனிவர் பட்டம் மேற்படிப்பு கல்லூரியை 35க்கு 7 என்ற புள்ளிகளிலும், காலிறுதியில் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி காரைக்கால் 17க்கு 8 என்ற புள்ளியிலும், அரையிறுதியில் PSP கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அணியினை 35க்கு 9 என்ற புள்ளியிலும் வென்று இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. இறுதி சுற்றில் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அணியினை 33க்கு 16 என்ற புள்ளியில் முதலிடத்தை பிடித்தது. மேலும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மகளிர் அணி புதுவை பல்கலைக்கழக அணியை 25க்கு 20 என்ற புள்ளியிலும் மற்றும் அரையிறுதியில் இதய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அணியை 57க்கு 21 என்ற புள்ளியிலும் வென்று இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. இறுதி சுற்று பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி அணியிடம் போராடி 28க்கு 44 என்ற புள்ளிகள் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றது. இப்போட்டியின் பரிசளிப்பு விழாவில் கபடி சங்க நடுவர் குழு தலைவர் மலையன், துணை ஆய்வாளர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் விளையாட்டுத்துறை இயக்குநர் முனைவர் நாகராஜ் மற்றும் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் அணியும் அக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸ் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர்.